Hi friends, welcome to Study with Singapenne. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஐ அவ் என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்களை கண்டறிக. ஐ அதனுடைய இணை எழுத்து இ, அவ் அதனுடைய இணை எழுத்து உ. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக. கரை, கரை அப்படின்னா கரையோரம், இந்த கரை அப்படின்னா அழுக்கு. சரியான நிறுத்தக்குறிகளை கண்டறிக. பாரத ஸ்டேட் வங்கி இலா எனும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. தஞ்சாவூரின் மரபுவை கண்டுபிடிக்க. தஞ்சை. மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. ஆடு அளப்பும், மயில் கூவும், நாய் கத்தும். இது எல்லாமே தப்பு. சரியானது நரி ஊளையிடும். சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை கண்டறிக. கான் அடை. கான் கூட்டல் அடை காட்டைச் சேர். கான் கூட்டல் நடை காட்டுக்கு நடத்தல். கால் கூட்டல் நடத்தல், கால் கூட்டல் நடை காலால் நடத்தல். இது பொருந்தாது கால் கூட்டல் நடை. கால்நடை அப்படின்னா விலங்குகள். இதுதான் பொருந்தாதது. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டார். வேர்ச்சொல் எப்பவுமே எப்படி வரணும்? கட்டளை பொருளில் வரணும். கேள். எழுதுகிறாள். வேர்ச்சொல் எழுது. தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றாள். இவ்வாக்கியத்திற்கு பொருத்தமான வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடரை சுட்டுக. தாமரை எப்படி சென்றாள்? அகரவரிசைப்படி சீர் செய்க. பீடு, பெருவடிப்பு, பேரண்டம், பைந்தமிழ். பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறி. குண்டுமணி. இதுதான் இணையாத சொல். கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தினை கண்டறிக. தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. இது பேச்சு வழக்கு. மனப்பாட செய்யுளை படித்தாயா? சரியான வினாச்சொல் எது? ஏவல் வினா. படிக்க சொல்கிற மாதிரி ஏவறது. காண்பான். கீழ்கண்டவற்றுள் எது சரி? நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. இனிமேல் நடக்க போகிறத குறிப்பது. கிறு, கின்று, ஆனின்று எக்காலத்திற்குரிய இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள். தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா போற்றப்படுகிறார். இதற்கு சரியான வினா, அறிஞர் அண்ணா எவ்வாறு போற்றப்படுகிறார்? சரியான இணையை தேர்ந்தெடு. அலை, கடலலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. ஊர்களின் மரபு பெயர். சரியான இணையை தேர்க. புதுச்சேரி, புதுவை. இதுதான் கரெக்டு. திருநெல்வேலினா நெல்லை, கோயம்புத்தூர்னா கோவை, கும்பகோணம் அப்படின்னா குடந்தை. ஊர் பெயரின் மரபு. உதகமண்டலம், உதகை. சரி இணையான தமிழ்ச்சொல் வெயிட். வெயிட் அப்படின்னா எடை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் பேங்க். பேங்க் அப்படின்னா வங்கி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை பொறுத்துக. அசஸ்டிக். அழகியல். ஆர்டிஃபேக்ட்ஸ். கலைப்படைப்புகள். டெர்மினாலஜி. கலைச்சொல். மைத் தொன்மம். விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பது சுட்டு விடை. பொருத்தமான காலம் அமைத்தல். கண்ணனை பார்த்தேன் நிகழ்காலம். கண்ணனை பார்க்க போகிறேன் எதிர்காலம். கண்ணனை பார்க்கிறேன் இறந்த காலம். கண்ணனை பார்ப்பேன் எதிர்காலம். இதுதான் கரெக்டானது. எதிர்காலத்தில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. குருவி, கொய்யா, சோறு, பழம்,
போட்டி, கொய்யாப்பழம். இதுதான் கரெக்டு. பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதற்கு சரியான எழுத்து வழக்கு, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். அகரவரிசை அகிலும் ஆரமும் துகிரும் தூசும் மணியும் முத்தும். அவன் திருந்தினான், தன்வினை தொடர். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினா அமைத்திடுக. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? வெண்குடை பிரித்தெழுதுக. வெண்மை கூட்டல் குடை. சேர்த்தெழுதுக. நிலவு கூட்டல் என்று, நிலவென்று. உவமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுக. தேர்ந்தெடுத்து எழுதுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை. வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. பயின்றால், பயில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன், ஞாயிறு, பரிதி. ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்க. உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். இது ரெண்டும் தான் கரெக்டு. உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அம்புவிடும் கலையை, இது மாற்றி வந்திருக்கு. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழணும். அப்போ இது ரெண்டுமே மாறி இருக்கு. 2 மற்றும் 4 தான் கரெக்டு. பிழையற்ற சரியான தொடரை கண்டறி. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதில் பார்த்தோம்னா என் வீட்டு தோட்டத்தில், இந்த இதுக்கு மனம் வீசின 3 சுழினா. தேர் திருவிழாவிற்கு, திருவிழா இந்தலாம். வாழைப்பழம். இலைக்கு வேறு பெயர் தலை. இந்தலை வராது, இதுக்கு இந்தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. அப்போ இதெல்லாமே தப்பாக இருக்குது. கரெக்டாக இருக்கிறது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. நிறுத்தற்குறியிட்ட சரியான தொடரை தேர்ந்தெடு. 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றார் பாரதியார். சரியான நிறுத்தக்குறி. திருமணம், வளைகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களால் கொண்டாடினர். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி, தத்தை, கிள்ளை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. மூவேந்தர், சேர சோழ பாண்டியர். முக்கணி, முக்கணி. மூவேந்தர், சேர சோழ பாண்டியர். முக்கணி, மாப்பழா வாழை. முத்தமிழ், இயலிசை நாடகம். முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். தமிழ்ச்சொல் ப்ரௌசர். ப்ரௌசர் அப்படின்னா உளவி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கல்ச்சுரல் வேல்யூஸ். பண்பாட்டு விழுமியங்கள். மரபு பிழையற்றதை தேர்ந்தெடுக. புலி, பரல். சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இடக்கரடக்கல். குருவு குழி அப்படின்னா ஒரு குழுவுக்கு மட்டும் அது தெரியறது, அதுதான் குழுவு குறி. மருவு அப்படின்னா மருவி வர்றது. அகர வரிசைப்படி சீர் செய்க. தேங்காய், தொன்மை, தோழன், தொவ்வை. கேள் என்ற வேன் சொல்லின் வினைமுற்று காண்க. கேட்டான். வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. நட, நடவாமை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். இதில் பார்த்தீங்கன்னா இச்சு வரல. வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும்.
மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த இப்பு வரணும். அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். அப்போ இது ரெண்டும் தப்பு. 1 மற்றும் 4 சரி. ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட நாள் வாழ்வார். வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்று. ஊட்டமிகு உணவு உண்டார். உண்டார் அப்படிங்கிறது வினைமுற்று, அதை வினையாளனையும் பெயராக மாற்றணும். உண்டார் அப்படின்னா அதனுடைய வினையாளனையும் பெயர், வினையை அணைத்து வரையக்கூடிய பெயர் வினையாளனையும் பெயர். அப்போ ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட நாள் வாழ்வார். பொருந்தாத சொல்லை கண்டறி. இலங்கை, இது நம்மளுடைய அண்டை நாடு. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாம் மாநிலம். எதிர்ச்சொல்லை பொறுத்துக. இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. எளிது, எளிது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அரிது. ஈதல் அப்படின்னா ஏற்றல். அந்நியர், உறவினர். இரவலர், புரவலர். புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. பழமணல். இயற்கை எதிர்ச்சொல் செயற்கை. துயின்றிருந்தார், இச்சொல்லை பிரித்தெழுதும் போது துயின்று கூட்டல் இருந்தால், இருந்தார். சரி. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. அல்வல் சார்ந்த கலை சொற்கள். ஃபோல்டர். ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள். தோசை வைக்கப்பட்டது, செயப்பாட்டு வினை. பின்வரும் பத்தியை படித்து விடைக்கேற்ற விடையளிக்கவும். இந்த பேராகிராஃப் நல்லா ரீட் பண்ணிட்டு. காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன், சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது? ஏழ்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் எப்படி இருந்தது? நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டிற்கு வந்தனர்? தேர்விற்கு பணம் கட்ட. மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர்? பற்றுச்சீட்டு, அதாவது ரசீது. இல்லை பாருங்க, இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பம்பை விளக்குகிறது. 62வது கொஷினுக்கு இது அவங்களுடைய ஏழ்மை நிலையை குறிப்பிடுது. அப்பா அப்பள வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இதுக்கு ஏழ்மை தான் கரெக்டு. ஒருமை பன்மை பிழையற்றதை கண்டறிக. மேகம் சூழ்ந்து கொண்டது. கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை காண்க. தன்மை ஒருமை அப்படின்னா நான் அல்லேன். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸு. தவறான பொருத்தம் எது? நகை, மெய்ப்பாடு அப்படிங்கிறது தப்பு. நகைனா என்னது? அணிகலன் இல்லது சிரிப்புன்னு வந்திருக்கணும். சொல் பொருள். சேக்கை, படுக்கை சரியான பொருத்தம். இதுதான் சரியான சொல்லுக்கு சரியான பொருள் சேக்கை அப்படின்னா படுக்கை. சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொறுத்துக. அருகுற அப்படின்னா அருகில். பிழையற்ற தொடரை அறிக. மாடலன் நேற்று வந்தான். கிளி பேசும். மயில் அகவும். சரி, கிளி பேசும், மயில் அகவும். ஆந்தை அலரும், சேவல் கூவும். பண்டை தமிழரின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கி பண்பாட்டு கருமூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. தூது இலக்கியம் என்ற வேறு பெயரால் அழைக்கப்படுவது சந்து இலக்கியம். கூட்டுப்பெயர் மக்கள் கூட்டம்.
பொருத்தமற்ற தொடரை கண்டறி. மக்கள் குவியல் குவியலாய் திரண்டனர். இது தப்பு. ஏன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர். அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும், முந்திரி குலை குலையாய் காய்க்கும், வைக்கோலை கற்றை கற்றையாய் கற்றி வைத்தனர். இதெல்லாமே கரெக்டு. மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர். குவியல் குவியல் வராது. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். டேஸ் விலங்கிடம் பழகாதே, கொடிய விலங்கிடம் பழகாதே. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு, பயணியர் பெயர் பதிவு. இரிகேஷன், இரிகேஷன் அப்படின்னா பாசனம். பப்பத்தி, பொம்மலாட்டம். கூற்று காரணம் சரியா. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ்மொழி. கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணம் சரியா. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. இதுக்கு கூற்று காரணம் இரண்டும் சரி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு காண்க. வனம் வானம். வனம் அப்படின்னா காடு, கான். வானம் அப்படின்னா விசும்பு. மலை மாலை. மலை அப்படின்னா சிகரம், மாலை அப்படின்னா சிறு பொழுது. கீழ்காணும் சொற்களில் வேகமாக நடத்தல், கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பன குறிக்கும் சொல்லை கண்டறி. அதாவது ஓடு. ஓடு அப்படின்னா வேகமாக நட அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்குது. நம்ம கூரைக்கு பயன்படுத்தும் இல்லையா, அப்படியும் இருக்குது. அதாவது இந்த ரெண்டுக்கும் உரிய ஒரே ஒரு சொல் எது அப்படின்னா ஓடு. இரு பொருள் தருக, ஒரு சொல்லால் நிரப்புக. மழலை பேசும் மொழி அழகு. இனிமை தமிழ் மொழி எனது. 2 டேஸுக்கும் ஒரே தான் மொழி அப்படிங்கிறதா வரும். இரு பொருள் கொண்ட ஒரு சொல். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஆணும் பெண்ணும் சமம். சரியான இணைப்புச் சொல் எது? காயிதே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்ததை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினார். சரியான இணைப்புச் சொல் எது? அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன், ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது. மலைமுகம் காணா பயிர் போல ஏக்கம். கயல்விழி தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக்க. கயல்விழி காலையில் படித்தாள். படிக்கவில்லைன்னா எதிர்மறை. படிப்பித்தாள் அப்படின்னா பிறவினை. படித்தாளா அப்படின்னா ஏவல் மாதிரி வரும். கயல்விழி காலையில் படித்தாள் அப்படிங்கிறது தன்வினை. கவிதா பாடம் படித்தாள், இது தன்வினை. இதை பிறவினை ஆக்கணும்னா கவிதா பாடம் படிப்பித்தாள். பந்து உருண்டது, தன்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? இதுதான் விடைக்கேற்ற சரியான வினா. எனக்கு கதை எழுத தெரியும். இதற்கு சரியான வினா உனக்கு கதை எழுத தெரியுமா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சேட்டிலைட். சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். சரி, இங்கே இருக்கு செயற்கைக்கோள். சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.